ஒரு சிக்னல்ல நம்ம போறதுக்குள்ள வண்டி எல்லாம் போய் சிக்னல் போட்டாங்க. ஐயோ ஒரு செகண்ட்னா போயிருக்கலாமே, சிக்னல் போட்டாங்களேன்னு ஒரு நாள் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பாண்டிச்சேரியில வேகமா வந்தேன், சிக்னல் போட்டாங்க. போட்ட உடனே என்னடா ஒரு அழுத்தி இருந்தா சேர்ந்து பின்னாடி போயிருக்கலாமே. 3 நிமிஷம் சிக்னல், அடுத்த சிக்னல். அந்த கேப்புக்குள்ள நடந்த விஷயங்கள்லாம் என்னன்னா, ஒரு அம்மா காசு கேட்டு வந்து கை நீட்டுது, அந்த காசை கொடுக்குறேன். ஒருத்தர் வேகமா வந்து தண்ணிய ஊத்தி கேட்காமலே அந்த கண்ணாடியை துடைக்கிறாரு, அவருக்கு காசு கொடுக்குறேன். புரியுதா? ஒருத்தர் போன்ல டிஎன்பிசிக்கு என்ன பேசிட்டு வராரு, நான் தோத்துட்டேன்னு வருத்தப்பட்டுட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரை நான் தேத்திக்கிட்டு வரும்போது தான் சிக்னல் வருது, தேத்திட்டு வரும்போது தான் சிக்னல் வருது. அந்த நேரத்துல தான் இந்த ரெண்டும் நடக்கு. போன் பேசிக்கிட்டே இவருக்கு 20 ரூபாயும் அவருக்கு 20 ரூபாயும் எடுத்து கொடுக்குறேன். இந்த 3 நிமிஷத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கு. இவரை நான் தேத்திக்கிட்டே வரேன், இவர்கிட்ட என்ன பேசுறேன்னே தெரியல. சிக்னல் அப்புறம் போட்டாங்க. போடும்போது பாக்குறேன் அடுத்த சிக்னல்ல முதல் ஆளா நான் தான் போறேன். அடுத்த சிக்னல்ல நீ போயிடுவேன்னு அந்த தம்பிகிட்ட சொன்னேன். தம்பி அடுத்து நீ தான் ஃபர்ஸ்ட், நீ திரும்பி போகாம இருந்தா போதும். இன்னும் சொல்ல போனா உன் ரோடு இன்னும் ஃப்ரீயா இருக்கும். நீ சிக்னல்ல பின்னாடி வந்திருந்தா கூட 10 வண்டியோட பின்னாடி 11வது வண்டியா போயிருப்ப. இப்ப முதல் வண்டி நீ தான். நீ போஸ்டிங் எடுத்ததுக்கு பிறகுதான் இனிமே எவனுக்கு எந்த போஸ்டிங், அடுத்த செலக்ஷன்ல நீ அந்த மாதிரி நீ ஸ்கோர் பண்ணு அப்படின்னு. ஆனா அந்த 3 நிமிஷ தாமதம் எவ்வளவு சிறந்ததாக இருந்திருக்கிறதுங்கிறத பாருங்க. அந்த 3 நிமிஷ தாமதம் ஒருத்தர் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்க முடிஞ்சது, ஒருத்தருக்கு உதவி செய்ய முடிஞ்சு, தர்மம் பண்ண முடிஞ்சது, ஒருத்தருக்கு போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடைமுறை வாழ்க்கையை யதார்த்தமாக ஒரு மோட்டிவேட் பண்ண முடிஞ்சது. எனக்குமே என் வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு கவனிக்காம ஓட்டிட்டு வரேன், அடுத்து பெட்ரோல் போட முடிஞ்சது. எந்த ஒரு தாமதமும் வீண் கிடையாது.